வணக்கம். என் பேர் ரேவதி. என்னுடைய பிள்ளை பேர் வந்து மிருதுளா ஸ்ரீ. நாங்க வந்து சென்னையில இருந்து வரோம். நாங்க வியட்நாம்ல ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது எப்படின்னு தெரியல. நாங்க நிறைய இடம் விசாரிச்சோம். அதுல வந்து இது எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டா தெரிஞ்சது. அதனால சரி ஒன் டைம் வந்து நாங்க ஆலந்தூர் அங்க கொண்டு விசாரிச்சுட்டு இருந்தோம். அவங்க நல்லபடி பேசினாங்க. நல்லா இருக்கும், நீங்க பிள்ளைங்களை வந்து ஜாயின் பண்ணலாம், நல்லா இருக்கும். அது நான் என்னுடைய வந்து பொம்பளை பிள்ளை, அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க கூட்டு போயிட்டு எங்களுக்கு சொல்லும் பொழுது, சரி நான் கொண்டு வந்து விடும்போது பயமா தான் இருந்தது. இங்க வர வரைக்குமே, ஏர்போர்ட்டுக்கு வர வரைக்குமே நான் பயந்துட்டு தான் இருந்தேன். சரி எப்படி நம்ம ஒண்டியா நானும் என்னோட டாட்டரும் தான் வந்தோம். வரும்போதுலேருந்து பயமா தான், பதட்டமா தான் இருந்தோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வரும்பொழுது சாருங்கலாம் எங்க கூடவே இருந்தாங்க. கைட்னஸ் நல்லா பண்ணாங்க. ஒரு இடத்துக்கும் கூட்டு போறதுலேருந்து எங்க பக்கத்திலேயே இருக்கிற வரைக்கும் எங்க ஏர்போர்ட்ல இருந்தே எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அப்புறம் உள்ள வர வர எங்களுக்கு அந்த பயம்லாம் தெளிஞ்சிருச்சு. ஏர்போர்ட் வரைக்கும் வந்த வரைக்கும். அடுத்தது இங்க வியட்நாமுக்குள்ள வரும்போது கூட கொஞ்சம் பயமா இருந்தது. எங்களை எங்குமே விடவே இல்லை, எங்க பின்னாடியே வந்தாங்க. எல்லாமே எங்களுடைய சப்போர்ட்டா ரொம்ப நல்லா இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் ஒண்டியா வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அப்புறம் என் கூட இன்னொருத்தவங்களும் வந்ததுனால அவங்களோட நான் நல்லா மிங்கிள் ஆயிட்டோம். நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்துட்டோம். அப்ப எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இங்க வந்த ஒரு ஃபீலு, இது வேற இடம்ன்றதே எங்களுக்கு ஃபீல் இல்லாம நல்லா போயிட்டே இருந்தது. அடுத்தது வந்து ஹோட்டல் ரூம்லயும் நல்லா இருந்தது. அப்புறம் எங்களுக்கு வந்து லஞ்சு அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் குழந்தைய கொண்டு வந்து காலேஜ் கேம்பஸ் காட்டினாங்க. அடுத்து ஹாஸ்டல் கேம்பஸ் காட்டினாங்க. எல்லாமே திருப்தியா இருந்தது. எங்களோட ரூம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காட்டினாங்க. அதுவும் நல்லா திருப்தியா இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பாப்பா கிட்ட கேட்டேன், எப்படிப்பா இருக்குன்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, திருப்தியா இருக்குன்னு அவளும் சொன்னா. ஏன்னா பொம்பளை பிள்ளைன்றதுனால யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி இன்னுமே உங்களுக்கு டவுட்டா இருந்தா மாதிரியே இருந்தது. போக போக எங்களுக்கு வந்து நல்லா தெளிவா இருக்கு. இப்போ நாங்க போனோம்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்கு, நல்லா இருப்பா. அப்புறம் வியட்நாம்ஸ் கிட்டலாம் நாங்க நல்லா ஜாலியா இருந்தோம். அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட பழக்கம் வழக்கம்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. நம்ம சென்னையில இருந்ததோட இங்க வந்து நிறைய பேர் வந்து நல்லா அன்பா, கைட்னஸா, ரொம்ப பணிவா எங்களை ரொம்ப பண்ணது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து பாப்பாவோட காலேஜ்ல வந்து ப்ரோக்ராம் இருந்தது. ப்ரோக்ராம்ல வந்து ஒயிட் கோட் செமினார்ல வந்து நல்லா எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுவும் எங்களுக்கு நல்லா அனுபவமா இருந்தது. அப்புறம் அது முடிஞ்சிட்ட உடனேயுமே நாங்க லஞ்சு அதெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் விசிட் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல் விசிட்ல போகும்பொழுது நம்மளோட இதோட பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ சூப்பரா இருந்தது. எங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் கொண்டு போய் காட்டினாங்க. அங்க இருந்த டாக்டர்ஸ்லாம் நல்லா நல்லா பேசினாங்க. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் போன உடனேமே நாங்க வந்து இதுக்கு போயிட்டோம், டூருக்கு போயிட்டோம். அங்க போன உடனே எங்களுக்கு அங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் எங்களை எப்படி கூட்டு போனாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா எங்களை அழகா கைட்னஸ் பண்ணி கூட்டு போன விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இத மாதிரி வந்து ஒரு இடத்துல தெரியாத இடத்துல, அதாவது நாங்க வந்து ஒண்டியா தான் வந்திருக்கேன் நானு. அப்போ கூட்டு போகும்போது எனக்கு அந்த ஃபீலே இன்னும் வரைக்குமே இல்லை. நாங்க கிளம்புற வரைக்குமே அந்த ஃபீல் கிடையாது எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐரோ வந்து ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என் பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கும் டவுட்டுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்க கூட இருப்போம் ஆனா எங்களுக்கு நல்லா சொல்லியிருக்காங்க. ஆனா நாங்க இனிமேலும் விட மாட்டோம். அப்புறம் எக்ஸாம் அது இதெல்லாம் நாங்க சார் பிடிச்சி நல்லா கேட்போம். அவரும் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு நம்பர்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்றும் நாங்க இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்களை நல்லா கேர் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டுல வளர்றதோட இங்க வந்து விடும்பொழுது எனக்கு திருப்தியா தான் விட்டு போறேன். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐரா ஓவர்சீக்கு ரொம்ப தேங்க்ஸ்.